சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. And he said unto your daughter, thy fight at, made thee old, go in peace, and be old of thy plate. Mark 5:34. అందుకైన కుమారి, నీ విశ్వాసము నిన్ను స్వస్థపరిచెను, సమాధానము కలదానివై పొమ్ము, నీ బాధ నివారణమై నీకు స్వస్థత కలుగునుగాక అని ఆమెతో చెప్పెను. మార్కు సువార్త 5వ అధ్యాయం 34వ వాక్యం. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். மார்க்கு 5:34. அன்பின் தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை தேவன் காண்கின்றவராய் இருக்கிறார். அது எத்தனை பெரியதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால் அந்த மகளை பார்த்து சொல்லுகின்றார், இத்தனை கூட்டம் இருக்கிறது, இத்தனை ஜனங்கள் இருக்கிறது, வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் அவரோடு கூட அந்த நாட்களிலே இருந்திருக்கலாம் என்று. அத்தனை பேரை தாண்டி சென்று எப்படியாகிலும் அவர் ஆடையின் ஓரத்தை தொடுவேன் என்ற விசுவாசம் பெரியதென்று கண்டபோது தேவன் சொல்லுகின்றார், உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் சோதித்து பார்த்து தேவனுக்கு பிரியமாய் செயல்படத்தக்கதாக அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கத்தக்கதாக பலனை எங்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுவோமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.